ஆமாம் பாத்தியம்மா, அங்கே 3 பேர் என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை தாமா சாவுத்திரிகிட்ட சொல்ல, வாடி போய் என்னென்ன பார்க்கலான்னு சாவுத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மதனி, என்ன தனியாக கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிய? அடுத்து யார் வாழ்க்கையை கெடுக்கலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது இங்கே தமிழை வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் எனக்கும் தாமரைக்கும் இருக்கு. என்ன மதனி, உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாச்சி, தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதியே. ஏய் வாங்கடி போகலான்னு தான் கூட நிற்கிறேன். சித்ராவையும் ஐஸ்வர்யாவையும் கூட்டிகிட்டு ஈஸ்வரி கிளம்ப போகிற நேரத்தில், அட நெல்லுங்க மதனி, இப்போ ஏன் பதட்டப்படுறீங்க? என் பொண்ணு வாழ்க்கையிலேயே எவ்வளோ பெரிய பிளான் பண்ணி இங்கே என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து விட்டிய. அப்படி இருக்கும்போது தமிழ் வாழ்க்கையை கெடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சுலபமான வேலை தானே, அதான் கேட்டேன் அப்படின்னு சாவத்திரி சொல்ல, ஆமாம் அதெல்லாம் இவங்களுக்கு சர்வசாதாரணம். என்ன ஒன்று, நான் பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எனக்குன்னு தேவையானதை அவன் செஞ்சிட்ருக்கான். ஆனால் என்ன தான் கோடீஸ்வரன் வீட்டிலேருந்து பொண்ணை எடுத்திருந்தாலும் இவங்க பையன் பிச்சைக்காரனை தானே வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல, ஏய் எதுக்கு இப்போ போஸை பார்த்து பேசுகிறேன்? போஸு உண்மையிலே கோடீஸ்வரனாக வாழ போகிறவன் தான். இனி இந்த வீட்டை நிர்வகிக்க போகிறதே என் புள்ள போஸு தான் அப்படின்னு அங்கே ஈஸ்வரி எகத்தாளமாக ஓடி வந்து சொல்ல, என்னது இந்த வீட்டை நிர்வாகம் பண்ண போகிறது போஸா? என்ன தாச்சி கனவுல காணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்காது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. என்றைக்குமே என் அண்ணன் தான் இந்த வீட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்ல, அப்போது என் புருஷன் என்ன? என் புருஷனும் உனக்கு அண்ணன் தானே? அப்படி இருக்கும்போது என் புருஷன் ஏன் இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்க? இங்கே பாரு, இந்த ஈஸ்வரி நினச்சா என்ன வேணாலும் செய்வா. இப்போது ஜெயிலில் என் மாமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அதெல்லாம் எனக்கு ஒரு வகையில் வருத்தம் தான். ஆனால் இப்போ அவர் இடத்துல இருந்து இந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அது என் புருஷனாக இருந்துட்டு போகட்டும், இல்லை என் பிள்ளையா இருந்துட்டு போகட்டும்னு ஈஸ்வரி சொல்ல, அப்போது இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணாக நான் இருக்கல, அப்போது இந்த வீட்டு பொண்ணாக நானும் அதை எடுத்து செய்யலாம்னு சொல்ல, என்ன தாச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு உங்களை வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. உங்கள் புருஷன் உங்கள் கூட வாழ விருப்பங்கள்னு விட்டுட்டு ஓடிட்டாரு. அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போன பொண்ணு, அந்த நினைப்போடு இருந்தால் போதும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஏன் எங்கள் அம்மாவை பார்த்து தப்பாக பேசுகிறீங்க? எங்கள் அம்மா இல்லைனாலும் இந்த இடத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னு அங்கே தாமரை சொல்ல, 3 பேரும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்த உடனேயே தாமரைக்கு கோபம் வந்துடுது. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, நீயே ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீராப்பான்னு பேச்சலாம்? வந்தோமா 2 நாள் வீட்டில் இருக்கவங்க கூட பார்த்தோமா, பேசினோமா, ஆறுதலாக இருந்தோமா, அடுத்து மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புனோமான்னு இருக்கணும் தாச்சி. தேவையில்லாத பேச்சு எதுக்கு இந்த வீட்டில்? இங்கே பாருங்கள், எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் வீட்டை விட்டு போகத்தான் போறீங்க. என்ன உங்கள் அம்மா பையனை பற்றின யோசனையில் இருக்காங்க. அத்தையே உங்களை ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப தான் போகிறாங்க. அது நடக்க தான் போகுதா தாச்சி? அது வரைக்கும் இந்த வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட்டோமா, கொசு கடிக்காமல் இந்த வீட்டில் ரூமில் படுத்து தூங்கினோமான்னு இருக்கணும். தேவையில்லாமல் எங்களை வந்து சீண்டனிய 10 நாளையில் போக போகிறவங்கள ஒரே நாளையில் அனுப்பி விட்டுருவேன்னு சொல்ல, என்னது இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்புறதுக்கு முதல்ல நீ யாருடின்னு சொல்லிட்டு அங்கே தாமரையும் அடிக்க கையவங்க. உடனே சித்ரா வந்து பிடிச்சிட்றாங்க. எங்கள் அம்மாவே என் கண்ணு முன்னாடி அடிக்க பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற கையை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி அடிக்க கையை ஓங்கும்போது காமேஷ் வந்துடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பக்கத்தில் வந்து அந்த ஈஸ்வரி கையை பிடிச்சி கீழே தள்ளிவிட, என்ன தைரியம் தான் எங்கள் அம்மாவை கீழே பிடிச்சி தள்ளி விடுவேன்னு சொல்லி சித்ரா கேட்கும்போது சித்ராவையும் கீழே தள்ளி விடுறாங்க. லோட்டஸ் என்னுடைய ஒய்ஃப், அவளுக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லையா என்ன? இந்த வீட்டில் ராஜாங்கன்றவர் அமைச்சருடைய தங்கச்சி பொண்ணு. அப்போ இந்த வீட்டில் என் ஒய்ஃபுக்கும் உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, என்ன உரிமை அது இதெல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் அதில் எதுவுமே விருப்பம் இல்லையே. இங்கே உனக்கு எவ்வளோ காசு தேவைப்படுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சில்லறையை கொடுக்குற பிச்சைக்காரன் தானே நீயே. ஒரு பிச்சைக்காரனுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அம்மா தான் அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நடந்ததெல்லாம் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா? உனக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க, அதை நினச்சி சந்தோஷப்பட்டு இவ கூட வாழ்க்கையை நடத்தாமல் இங்கே வந்து என்ன ட்ராமா பண்ணிகிட்ருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சிஸ்டர், சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கும் ஒரு மனசு இருக்குல்ல. என் பொண்டாட்டியை அடிக்க போனால் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேனா? அந்த காமேஷ் பிச்சை வேற, இந்த காமேஷ் பிச்சை வேற அப்படின்னு சொல்லும் போதே
ஈஸ்வரிக்கு கோபம் வருது. ஈஸ்வரி கோபத்தில், இங்கே பார், உன்னை என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும். சாதாரண பிச்சைக்காரனியே உன்னை என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும். உன்னைய ஒரு இடத்துலேருந்து மொத்தமாக விரட்டி அடிக்க கூட முடியும். உனக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்குன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல, ஐயோ சிஸ்டர், என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதே நீங்கள் அவ்வளோதானா? காமேஷ் பிச்சைன்ற பேர் மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காமேஷ் பிச்சையை பற்றி இன்னும் தெரியாதே அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா இவன் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கான்னு சித்ரா ஈஸ்வரியை பார்த்து சொல்ல, என்னடா என்ன இப்போ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? 4 கோவிலுக்கு போவேன், உனக்கு தேவைப்பட்ட மாதிரி பிச்சை எடுப்பேன், அதில் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்க ஆளு தானே நீ? உனக்கு இந்த தாமரையை கட்டி வச்சதே பெரிய விஷயந்தான். அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்காம கட்டி வச்ச ஏங்கிட்டே இப்படி கோவத்தை காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க. அட சிஸ்டர், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சிஸ்டர், எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் பிச்சைக்காரன் தான், 4 கோவிலில் பிச்சை எடுக்கிறவன் தான். ஆனால் மற்றவங்களுக்கு கஷ்டம்னா ஓடி போய் நிற்கிறவன். ஆனால் என் பொண்டாட்டிக்கு கஷ்டன்றப்போ நான் ஓடி வந்து நிற்க மாட்டேனான்னு. நான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே எப்படியாவது தாமரையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் லோட்டஸ்க்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லப்போ இந்த வீட்டை விட்டு போகணுன்னு எடுத்த முடிவை விட இனி லோட்டஸ் கூட இந்த வீட்டில் இருக்கலான்னு ஒரு முடிவை எடுத்துட்டேன்னு சொல்ல, ஏய் நீ எதுக்கடா எங்கள் கூட இருக்கணும், போடா வெளியேன்னு அங்கே சாவுத்திரி சொல்ல, ஐயோயோ சாவுத்திரி சிஸ்டர், கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டிங்களா? நான் சொல்ல வந்த விஷயத்த முழுசாக சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. காமேஷ் என்ன சொல்ல வராருன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஈஸ்வரி கிட்ட உன்னை காமேஷ் சொல்கிறாங்க, இந்த காமேஷ் பிச்சை சாதாரண பிச்சைக்காரன் தான். இந்த பிச்சைக்காரன் இனி இந்த வீட்டில் தான் இருக்க போகிறான், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு காமேஷ் சொல்ல, பாத்தியம்மா நீ தான் இவனை இந்த தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ண, கடைசியில் பாத்தியா கொடுத்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, ஆனால் அவன் நம்மளே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான்னு இங்கே சித்ரா சொல்ல, இங்கே பாருங்க ஆண்டி, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காமல் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, பண்ணுங்க தாராளமாக போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்களும் இங்கே வருவாங்க, விசாரிப்பாங்க, என்னை அனுப்பி வச்சதே இந்த அம்மா தானு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, ஏய் இதெல்லாம் நீ உன் தேவைக்காக பொய் சொல்கிறேன்னு நாங்கள் சொல்லி போண்டா அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யா சொல்ல, என் தேவைக்காக நான் பொய் சொல்கிறேன்னா அப்போ என்கிட்ட இருக்க ஃபோட்டோ ஆதாரம்லாம் பார்க்குறீங்களா? இந்த அம்மா என்னை கோவிலில் வந்து சந்திச்சதுலேருந்து எனக்கு பணம் கொடுத்த ஆட்களை ஏற்பாடு பண்ணதுலேருந்து எல்லாத்துக்கான வீடியோ ஆடியோன்னு எல்லாம் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் ஆள் செட்டப் பண்ண தெரியுமா? எனக்கும் செட்டப் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அந்த கோவில்லையே தனக்குன்னு இருந்த ஒரு ஆள் மூலமாக வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க இந்த காமேஷ் அதை தான் காட்டுறாங்க. என்ன ஒரு காமேஷ் பிச்சையாக தானே தெரியும், போலீஸ்காரங்க இதுக்கு என்ன அடிக்கடி வந்து பார்க்குறாங்கன்னா அது உங்களுக்கு முதல்ல தெரியுமா? என்ன லோட்டஸ் உனக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நீ கோவில் வாசலில் பிச்சை எடுப்ப, உன்னை தாண்டி தானே அவங்கெல்லாம் போய் ஆகணும், அதானே அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னு அங்கே தாமரை சொல்ல, சச்ச அது நீ பயந்துருவன்னு சும்மா சொன்ன லோட்டஸு, மற்றபடி அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன வேற என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி நான் ஒரு கொலையை பண்ணியிருக்கேன், கொலைக்கு போனதுக்காக ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். இந்த கொலையெல்லாம் எனக்கு ஜுசிப்பி மேட்ரு, கொஞ்ச நேரத்தில் சதக்குன்னு குத்திட்டு நான் பாட்டுக்கு ஜெயிலில் போய் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. காமேஷ் இப்படி சொன்ன உடனே 3 பேரும் அதிர்ச்சியில் பார்க்க, என்ன சிஸ்டர் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணதுக்காக தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதனால தான் போலீஸ் தரப்பில் எனக்கும் நிறைய பலம் அதிகாரம் எல்லாம் இருக்குது. அடிக்கடி அவங்களும் என்னை யூஸ் பண்ணிப்பாங்க, நானும் அவங்கள யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். மற்றபடி இன்னும் அந்த டாபிக்குள்ளே நான் போகவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள், இப்போவே நான் நிரூபித்து காட்டுறேன் யாருன்னு அப்படின்னு காமேஷ் பிச்சை சொன்ன உடனேயே 3 பேரும் அதேந்து போய் நிற்க, இனிமேல் லோட்டஸ் கிட்ட வாலாட்டுனீங்க அப்புறம் இந்த காமேஷ் பிச்சை யாருன்னு அப்புறம் பார்த்துக்க வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது 3 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடவும் செய்கிறாங்க. ஓட காமேஷ் பிச்சை விரட்டவும் செஞ்சாங்க. உடனே 2 பேரையும் திரும்பி பார்த்தா பயந்து போய் நிற்கிறாங்க. அட லோட்டஸ், நீ என்னை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை, எனக்குன்னு சொசைட்டியில் ஒரு பெரிய மரியாதை மதிப்பு வேணும்னு கேட்டல, இனி அதெல்லாம் தானாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னு தான் வந்தேன், இங்கே நடந்த விஷயத்தை பார்த்ததும் அப்படியே மனசெல்லாம் கோவமாயிடுச்சு, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் தாமரையும் அங்கே சௌத்ரியும் என்ன விஷயம் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், தமிழ்ச்செல்வி சிஸ்டரை பற்றி தான் அப்படின்னு சொல்லும்போது, அவளை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவங்கள பற்றி பேச வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. இந்த வீட்டில் பிரச்சனை, அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தானே வந்தீங்க. பாவம் எனக்கும் அவங்கள நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச உதவியை நான் அந்த சிஸ்டருக்கு பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, நீயே பிச்சை எடுக்கிற, அதில் வர காசை வச்சு எங்களுக்கே உன்னால் சோறு போட முடியல, இதில் அவளுக்கு வேற உதவி பண்ணணுமான்னு சொல்லி கேட்க, அட என்ன லோட்டஸ், நீயும் உங்கள் அம்மாவும் கஷ்டத்தில் இருந்தப்போ இந்த வீட்டோட பேச்சை மீறி எதிர்ப்பை மீறி உனக்காக வந்து உதவி பண்ணணும்னு நினச்சவங்க தான் அவங்க.
அந்த வீட்டை நான் ஆல்ரெடி வாடகைக்கு எடுத்தேன்னு தானே சொன்னேன். அதெல்லாம் போய் தான். அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்ததே உங்களுக்காக தான். அவங்க கொடுத்த பணத்தை வச்சு தான் அந்த வீட்டை வாடகைக்கும் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சாப்பாட்டு செலவு, அப்புறம் தங்குற செலவு, உனக்கு ட்ரெஸ்ஸு செலவு, அப்படி இப்படின்னு எல்லா செலவையும் நான் பிச்சை எடுத்து மட்டுமே கவனிச்சுக்க முடியுமா? இதெல்லாம் அவங்க பண்ணதான். என்ன அவங்க வெளியிலேருந்து கஷ்டப்பட்டவங்க கிடையாது. ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க. இனிமேலும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இந்த ஏற்பாட்டை பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா அவங்கள பற்றி புரிஞ்சுக்காமலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே தாமரையும் சாவுத்திரியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஒரு கஷ்டத்தில் யார் நமக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீட்டில் இருக்க இவங்க எல்லாரும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினச்சி என்ன உங்கள் தலையில் கட்டி வச்சாங்க. ஆனால் இந்த வீட்டோட இந்த பொண்ணு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உதவி செஞ்சா இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தாமரையும் சாவுத்திரியும் ரொம்ப வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. காமேஷ் பிச்சு உள்ளே போயிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இங்கே தமிழ்ச்செல்வி வீட்டு முன்னாடி 2 பேருமே நிற்க அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சாவுத்திரியும் தாமரையும் வருத்தத்தோட பார்க்க அதிர்ச்சியோட பார்க்க 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. தமிழ்ச்செல்வி உள்ளேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த தமிழை பார்த்ததும் நீ தான் எல்லா தப்பையும் பண்ணியிருப்பேன்னு நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம். இப்போ நான் நினைக்கிறேன் நீ அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். நீ என் மாமா செய்தவ கட்டிட்டேன்ற ஒரு கோவம் தான் எனக்குள்ளே நிறையவே இருந்துச்சு. ஆனால் நீ அவர் மேலே வச்ச நம்பிக்கையை விட அவர் உன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையை வைக்கலன்றதும் புரியுது. நீ எங்களுக்காக நிறைய உதவியை செஞ்சிருக்கன்னு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தாமரையும் சாவுத்திரியும் அங்கேருந்து கிளம்ப போகும்போது தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களை நம்புறதை விட நீங்கள் உங்களை நம்புங்க. வாழ்க்கையில் நீங்களே முன்னுக்கு வரலாம். மற்றவங்க பணத்துக்கும் மற்றவங்க வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை விட நீங்கள் உங்களை நம்பினா அவங்கள விட ஒரு படி மேலேயே உயர்ந்து வரலாம். அதுக்கான நேரத்தை மட்டும் செலவு பண்ணால் போதும். மற்றபடி எல்லா நேரமும் மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்காக உங்கள் வாழ்க்கைக்காக யோசிங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல இது தாமரைக்கும் பொருந்தும், அதே போல் தமிழுக்கும் பொருந்தும். தாமரையும் தலையை ஆட்டிட்டு சாவுத்திரியோட அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. தமிழ்ச்செல்வி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு படிக்கிற வேலையை பார்க்க உள்ள போயிடுறாங்க.